ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. அசோகா அல்வா தான் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அதுக்கு இந்த ஒரு டம்ளரில் வந்து தண்ணி கம்மியாக வச்சு நம்ம இந்த மாதிரி கடாயிலே நம்ம வேக வச்சுக்கலாம். குக்கரில் போட்டால் ரொம்ப கோந்து மாதிரி ஆகிடும். நம்ம ஒரு விசில் விட்டால் ஓகே. நம்ம மறந்தாப்படி நம்ம இந்த இதெல்லாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். மறந்தாப்படி நம்ம எதாவது வேலை பார்த்துட்ருப்போம். அந்த நேரம் நமக்கு 2 விசில் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கோந்து மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம கடாயிலே நம்ம வந்து நல்லா வேக வச்சு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். குக்கரில் வைக்கிறதுக்கும் நம்ம வடச்சட்டியில் வைக்கிறதுக்கும் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஆனால் இதுதான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த மெத்தடில் தான் செய்வேன். இங்கே பாருங்கள், நம்ம தண்ணி கரெக்டாக வச்சு கொஞ்சம் கிளறி கொடுத்து நம்ம வேக வச்சுக்கணும். தண்ணி நிறையானா நம்ம அந்த அல்வா கிண்டுற நேரம் அதிகமாகும். இங்கே பாருங்கள், அதை வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம வடச்சட்டியில் வந்து இந்த 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்தேன். அதே 1 டம்ளர் நெய் ஃப்ரெண்ட்ஸ். இதில் 1/4 டம்ளர் ஜீனி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 1க்கு 1/4 போடலாம். ஹையஸ்ட்டு, அதாவது ரொம்ப இனிப்பு எனக்கு வேணுன்றவங்களுக்கு 1க்கு 1.5 கூட போட்டுக்குங்க. அதெல்லாம் ரொம்ப தித்திப்பு சாப்பிட்றவங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நான் வந்து இன்றைக்கி 1க்கு 1/4 தான் எடுத்திருக்கேன். அதுக்கு நம்ம தேவையான அளவு நம்ம முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். ஏன்னா எனக்கு இன்றைக்கி அதிகமாக தேவைப்படும். முந்திரி பருப்பு வந்து நான் நல்லா சாப்பிடுவேன். ஒருத்தருக்கு முந்திரி பருப்பே பிடிக்காது. அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு மட்டும் அந்த நெய்யிலேயே நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்குவோம். நான் இந்த பக்கம் இங்கே பாருங்கள் 2 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவை எடுத்து வச்சுருக்கேன். அதாவது நான் 1 டம்ளர் பாசிப்பருப்புக்கு 2 டம்ளர் இது. அந்த நீங்கள் முந்திரி பருப்பு வறுத்த நெய்யிலேயே நீங்கள் இந்த கோதுமை மாவையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோதுமை வறுக்கும் போதே நமக்கு இந்த மைசூர் பாகுக்கு நம்ம நெய்யில் வந்து கடலமாவு வறுக்கும்போது எந்த மாதிரி வாசனை வரும், அந்த மாதிரி ஒரு கமன்னு கோதுமை வறுக்கும் போதுமே வாசனை வரும். இது கோதுமாவு இவ்வளோ தான். இந்த 1 டம்ளருக்கு 2 டீஸ்பூன் மாவு எடுத்தாலே போகிறோம். இப்போ நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, நீங்கள் கொஞ்சம் மலர்ந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு கரண்டியை வச்சே கடைஞ்சிக்கோங்க. எனக்கு மத்துக்கிட்டு எல்லாமே இந்த கரண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ரொம்ப இதாகிடுச்சுனா தான் நான் மற்ற எடுத்துக்குவேன். இங்கே பாருங்கள், இந்த பாசிப்பருப்பு நல்லாவே வெந்துருச்சு. இந்த பக்குவமே போதும். ஏன்னா நம்ம கிளற உங்களுக்கு அது கரெக்டாக வரும். நீங்கள் குக்கரில் போடுறதா இருந்தால் ஒரு விசில் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்டீம் கம்மி பண்ணிவிட்டு, அதாவது அந்த அந்த எரிபொருள் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் வச்சு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்தில் அமர்த்திடுங்க குக்கரை. அப்போ தான் செட் ஆகும். இல்லைன்னா ரொம்ப கோந்து மாதிரி போயிடுச்சுன்னா உங்களுக்கு நெய் நிறையா இழுக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா நம்ம வந்து நல்லா கிளறி கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு நம்ம ஜீனியை சேர்த்துக்கலாம். நான் 1க்கு 1/4 அந்த 1 டம்ளர் நெய், 1 டம்ளர் பாசிப்பருப்பு, அந்த டம்ளரில் 1/4 டம்ளர் நல்லா கவனிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 1/4 டம்ளர் ஜீனி எடுத்து வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் கோதுமை மாவு, நமக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு. இங்கே பாருங்கள், இப்போ இது நல்லா கிளறிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த கோதுமை மாவு 2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த பாசிப்பருப்பு வேக வச்சு போட்டோடனே நமக்கு அந்த கை இழுக்க முடியாது, ரொம்ப கெட்டியமாக இருக்கும். அந்த வெயிட் கொடுக்கும் அந்த பாசிப்பருப்பு இல்லையா, அதனால் கெட்டி கொடுக்கும். நீங்கள் அப்பப்போ நம்ம எடுத்து வச்ச நெய்யை வந்து அப்பப்போ ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிக்குங்க. ஏன்னா ஜீனி கரையும் போது உங்களுக்கு அந்த அல்வா பக்குவத்துக்கு வரணும். அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி இருக்குங்க. இதில் என்னென்னா, நான் வந்து 1 டம்ளர் ஃபுல்லாக நெய் தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து இந்த நெய் எனக்கு இவ்வளோ வேண்டாம் அப்படின்னா ரீஃபைண்ட் ஆயில், அதாவது கடலை எண்ணெய் இல்லாமல் ரீஃபைண்ட் ஆயிலும் கலந்து வச்சுக்கோங்க. நெய்யோட எண்ணெயும் கலந்து வச்சு அந்த அளவை எடுத்துக்கோங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விட்டு கிளறும்போது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் வந்து வீடியோவில் போடலைன்னு நினைக்கிறேன். கேரட் அல்வா போட்டிருக்கேன், பீட்ரூட் அல்வா போட்டிருக்கேன், அப்புறம் காசி அல்வா போட்டிருக்கேன். ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் நான் வந்து அசோகா அல்வா. இங்கே பாருங்கள், இந்த நெய் ஊற்ற எவ்வளோ அல்வா பக்குவத்துக்கு, அதாவது பால்கோவா மாதிரி இருக்குது அவங்களுக்கு பார்க்கும்போது. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு நான் சொன்ன பக்குவத்தில், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்குவம் சொல்லுவாங்க இல்லையா, நான் சொல்கிற பக்குவத்தில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கி நான் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை. ஏன்னா அந்த ரெட் கலர் எனக்கு பிடிக்கவே இல்லை. அடுத்து நான் ஃபுட் கலர் எல்லோ கலர் வாங்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஆனால் நெய் கொஞ்சம் அதிகமானாலும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து நம்ம பாசிப்பருப்பு தானே இல்லையா, அது வந்து கொஞ்சம் நமக்கு அந்த கெட்டியமாக இருக்கும். அப்போ நீங்கள் நெய் விட்டாலும் அது இழுத்துக்கும். ஒவ்வொரு பதார்த்தம் என்னென்னா, அந்த எண்ணெய் உள்வாங்கிட்டு அது வெளியே விடும். இப்போ அந்த வத்த குழம்பாக இருக்கட்டும், தக்காளி சட்னியாக இருக்கட்டும். ஆனால் இது அந்த மாதிரி இருக்காது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் உள்வாங்கிடும்.
அப்படிங்கும்போது அதில் நீங்கள் 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் நீங்கள் நெய் விட்டாலும் தப்பு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு நீங்கள் பாதாம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி கூட நீங்கள் ஒரு டெக்கரேஷனுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் பிஸ்தா மட்டும் போட்டுறாதீங்க, ஏன்னா பிஸ்தாவில் வந்து உப்புத்தன்மை இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. பிஸ்தா மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. இங்கே இந்த பாத்திரத்தில் வந்து நான் நெய் ஊற்றி வச்சுருக்கேன். எப்பயுமே நம்ம அடி பாத்திரத்தில் வந்து அடியில் வந்து 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், அதாவது ஏலக்காய் பொடி எடுக்கும் போதே அவ்வளோ வாசனை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தான் நான் திரித்தேன். அதாவது எப்பயுமே நான் ஜீனி போட்டு திரிப்பேன். அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா அந்த வாசனையே இருக்க மாட்டேங்க. அதனால் இந்த ஏலக்காய் வந்து பல்ஸ் மோடில் போட்டு 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 எடுத்தேன். வாசனை கம 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 கம்மன்னு வாசனை. ஏலக்காய்க்கே ஒரு தனி வாசனை தானே ஃப்ரெண்ட்ஸ். அந்த வாசனை சேரும்போது நமக்கு இன்னுமே அந்த பதார்த்தத்தை வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் போல் தூண்டும் அந்த வாசனை. ஒரு சிலருக்கு ஏலக்காய் வாசனை பிடிக்கும், ஒரு சிலருக்கு வாசனை பிடிக்காது. ஆனால் இந்த இதுக்கு நீங்கள் எந்த எசன்ஸுமே விடணுங்கிறது இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பரான ஒரு அசோக அல்வா ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நான் மீதி உள்ள ஒரு 5-6 முந்திரி பருப்பை டெக்கரேஷனுக்கு தான் போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அசோக அல்வா உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.